நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்த போல இன்னைக்கு நம்ம கிவ்அவே வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரேண்டமாக நானே யாருனாச்சும் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துருந்தா நீங்களே என்ன கேட்டிருப்பீங்க, ஏன் ப்ரோ எனக்கு தரல அப்படின்ட்டு. அதால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் இருக்கும் எல்லார் நேமையும் நான் எழுதிக்கிட்டேன். நான் சின்ன பசங்களை விட்டு தான் எடுக்க சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் யாருமே வீடியோவுக்குன்னு கூட்டத்துக்கு யாருமே வரல. அதால் நம்ம தம்பியை எடுக்க சொல்லிட்டேன். நம்ம தம்பியை எடுக்க சொன்னதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது, யார் பேர் வரப்போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவரோட யூடியூப் சேனல் நேம் டியூக் பைத்தியம் அப்படின்ட்டு வச்சுருந்தாரு. நானும் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசினேன். காண்டாக்ட் பண்ணி பேசுறதுக்கு நெல்லிக்குப்பம் ப்ரோ அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். சரி ப்ரோ, நான் பஸ்லேயே போட்டு விட்டுறேன் ப்ரோ அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இல்லை ப்ரோ, நான் உங்கள் லாஃப்ட்டுக்கு வரேன், உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பேர் காசுக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார். சரி ப்ரோ, அதால என்ன ப்ரோ, வா ப்ரோ அப்படின்ட்டு நானும் சொல்லியிருந்தேன். ஒரு ஃபீமேல் தான் நம்ம கிவ்அவே பண்ண போகிறோன்ட்டு அவர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் நம்ம கிட்ட கேட்டிருந்த அந்த பேரையுமே நம்ம கிவ்அவே தான் பண்ண போகிறோம், அவருக்கே தெரியாமல். நான் கிவ்அவே பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டிருப்பேன், என்ன ப்ரோ பேர்லாம் எப்படி இருக்குது ப்ரோ, ஓகேவா ப்ரோ அப்படின்ட்டு நான் கேட்டிருப்பேன். என்ன ப்ரோ சொன்ன போல கிவ்அவே பண்ணிட்டேனா? ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, சரி பார்த்து போங்க. ஓகே ப்ரோ. அவர் நம்ம லாஃப்ட்டுக்கு வரப்பவே டைம் ஆகி போயிடுது. அதெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், என்ன ப்ரோ தனியாக போயிடுவியா ப்ரோ அப்படின்னு நானும் கேட்டிருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் போயிடுவேன் ப்ரோ அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருந்தார். சரி அதெல்லாம் பார்த்து போ ப்ரோன்ட்டு நானும் அனுப்பிச்சி வச்சுட்டேன்.